சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி இன்றைய ஞான சிந்தனையில் உண்மை விளக்கம் என்ற நூலில் இருந்து 34வது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம். 34வது பாடல் இதுதான். ஓங்காரமே நல் திருவாசி உற்று அதனில் நீங்கா எழுத்தே நிறை சுடராம் ஆங்காரம் அற்றார் அறிவர் அணி அம்பலத்தான் ஆடல் இது பெற்றார் பிறப்பற்றார் பின். நமக்கு ஏற்கனவே சொல்லப்பட்ட 2 செய்யுள்கள் 2 பாடல்களில் குருநாதர் நமக்கு எப்படி சொன்னார் அப்படின்னா, அம்பலவாணர் வடிவத்தை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னார். அதாவது மந்திர வடிவமாக பார்க்க வேண்டும். இதை தான் பார்த்திங்கன்னா நமக்கு 7ஆம் திருமுறையில் நம்பி ஆரூரர் எப்படி அருளி செய்திருப்பார் அப்படின்னா, மாலோடு நான்முகன் இந்திரன் மந்திரத்தால் வணங்க என்ற ஒரு சொல்லை சொல்லி அருள் செய்திருப்பார். அந்த ஒரு பாடலில் அழகாக அதை சொல்லி அருள் செய்திருப்பார். அப்போ மந்திரத்தால் வணங்கினார்கள் அப்படின்னா 5 எழுத்து மந்திரம். அந்த 5 எழுத்து மந்திரம் என்று சொல்லப்படுவது அம்பலவாணர் வடிவம் என்பதை நாம் உணர வேண்டும். அப்போ நம்மளுடைய பெருமானுடைய தூக்கிய திருவடி என்ன, வீசு கரம் என்ன, முயலகன் யாரு, முயலகனை மிதித்திருக்கக்கூடிய திருவடியை எப்படி பார்க்க வேண்டும், அப்புறம் அபயகரம்னா எப்படி பார்க்க வேண்டும், அக்னி ஏந்திய கரத்தை எப்படி பார்க்க வேண்டும், அப்புறம் உடுக்க ஏந்திய கரம், அவருடைய வயிறு, அவருடைய முகம், அவருடைய சடாமுடி என்று ஒவ்வொரு அங்கமாக நாம் மந்திர வடிவத்தில் பார்ப்பதை நமக்கு எடுத்து சொல்லிய குருநாதர் கிட்ட இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். ஐயா, எங்களுக்கு ஒரு சந்தேகம், அம்பலவாணர் வடிவத்தை நீங்கள் எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டீங்க, ஆனால் அதற்கு பின்னாடி ஒரு திருவாசின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதற்கு ஏதாவது தாத்பரியம் இருக்கா அப்படின்னு சொல்லி போய் கேட்கும்போது தான் அதற்கான பதிலை நமக்கு சொல்லி அருள் செய்கின்றார் குருநாதர் இந்த பாடலில். இதில் பாருங்க, ஓங்காரமே நல் திருவாசி என்கின்றார். இப்போ ஓம் நம சிவாய அல்லது ஓம் சிவாய நம என்ற மந்திரம் நமக்கு சில நேரம் கிடைக்கும். நம்மளுடைய தீக்கை மந்திரம் பார்த்திங்கன்னா நமக்கு ஓம் நம சிவாய இல்லை நம சிவாய அல்லது ஓம் சிவாய நம இப்படி ஏதோ ஒரு மந்திரம் தானே நமக்கு கிடைக்கும். அதில் நம்மளில் சில பேருக்கு ஓம்காரத்தோடு சேர்த்து கொடுத்துருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஓம்காரத்தையும் நாம் அம்பலவாணர் வடிவத்திலேயே வச்சு பார்க்கணும் அப்படிங்கிறதைத்தான் நமக்கு இந்த பாடலில் சொல்லி அருள் செய்கின்றார் குருநாதர். அதாவது ஓம்காரம் என்பது வேற எதுவும் இல்லப்பா, நீங்க திருவாசின்னு பார்க்குறீங்க இல்லையா, அதுதான் பின்னாடி இருக்கின்ற அழகான அந்த வடிவம் அப்படின்னு சொல்லிட்டு உற்றதனில் நீங்கா எழுத்தே நிறை சுடராம் என்று சொல்லுகின்றார். அந்த அம்பலவாணர் பின்னாடி இருக்கிற அந்த திருவாசியில் பார்த்திங்கன்னா அழகான அக்னி குஞ்சுகள் மேலே முழுசாக இருக்கிறத நாம் பார்க்க முடியும். அதில் மொத்தம் 51 இருக்கும். 51 அக்னி குஞ்சுகள் இருக்கணும். சரியாக செய்யப்பட்ட அம்பலவாணர்னா அப்படி தான் இருக்கும். அதே மாதிரி சடாமுடி 8 சடை உள்ள அந்த 8 விதமாக அந்த சடாமுடி இருக்கும், விரிந்து இருக்கக்கூடியதாக இருக்கும்போது அதே நேரம் மேலே இருக்கிற அந்த அக்னி குஞ்சுகள் 51 இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னா 51 எழுத்துக்களை சொல்லுவது அப்படிங்கிற ஒரு குறிப்பை சொல்லி அருள் செய்வதை பார்க்கின்றோம். அப்போ நமக்கு பார்க்கும்போது எப்படி பார்க்க வேண்டும் அப்படின்னா அந்த எழுத்துக்களாக, அதாவது நாம் இன்னைக்கு பார்க்குற மந்திர வடிவங்கள் என்பது எழுத்துக்களாகத்தான் இருக்கின்றது. அந்த எழுத்துக்கள் தான் மேலே இருக்கின்ற திருவாசியில் உள்ள எழுத்துக்கள் அப்படிங்கிறது. இங்கே எங்கேயுமே நமக்கு 51லாம் கொடுக்கல. ஆனால் உரை எழுதுகிறவங்க 51 எழுத்துக்கள் அப்படிங்கிறத உரை எழுதுகிறாங்க. நாம் அந்த அளவுக்கு உள்ளே போக வேண்டாம். ஏன்னா நமக்கு அருளாளர்கள் அதை சொல்லலை, 51 அக்ஷரங்கள் இருக்கணும் அப்படிங்கிறத நம்பி ஆரூரரும் சொல்லலை, எந்த திருமுறை ஆசிரியர்களும் சொல்லலை. அதே நேரத்தில் நமக்கு சித்தாந்த ஆசிரியர்களும் சொல்லலை. உரை எழுதினவங்க பிற்காலத்தில் வடமொழி எழுத்துக்கள் 51 இல்லைன்னா தமிழ் எழுத்துக்கள் 30 இப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் தான் சொன்னார்களே ஒழிய இதிலேயும் மறைபொருள் இருக்கின்றது என்பதை உணர்ந்து நாம் இதை எடுத்துக்கணும். ஏன்னா நாம் வடமொழி ஆதரவாளராகவும் இருக்கலாம், எதிர்ப்பாளராகவும் இருக்கலாம். நாம் அதுக்குள்ளே போக வேண்டாம். ஏன்னா நம்மளுக்கு விருப்பு வெறுப்பு அற்ற நிலை தான் சைவத்தில் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது.
சிவத்தை அடைய வேண்டும் அப்படின்னா விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு நாம் நிற்க வேண்டும். அப்போ 51 எழுத்துக்கள் தானா, தமிழ் எழுத்துக்கள் இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி கேட்டு நின்னோன்னா அறிவு நிலையிலே நின்றுடுவோமே ஒழிய பெருமானை உணர்வதற்கு நாம் செல்ல முடியாது. இப்போ நாம் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, உங்கள் வீட்டில் இருக்கிற அம்பலவாணர் இதெல்லாம் தெரிகிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டுக்கு வந்துட்டார். அப்படி வந்தவர் எத்தனை எழுத்துக்களோடு வந்திருக்கிறாருன்னு பாருங்கள். அதுதான் உங்களுக்கான மந்திரம். உங்களுக்காக அவர் கொடுத்திருக்கின்ற மந்திரம். மனிதர்களை வைத்து நாம் இதில் எதிலையுமே எடை போடக்கூடாது. நீங்கள் போனீங்க, கடைக்கு போய் பார்த்தீங்க, பார்த்த மாத்திரத்தில் இவர் தான் என்னுடைய ஆன்ம நாயகர் அப்படின்னு அந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பார்த்த மாத்திரத்தில் அவர் மேல் ஒரு அன்பு மீதூர அவரை அப்படியே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டீங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த பிறகு இதை தவறாக செய்துட்டாங்களா, 51 இல்லையே 30 இல்லையேன்னு நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சுலபம். எல்லாமே பெருமானுடைய சித்தம், எல்லாமே பெருமானுடைய ஆணைப்படி நடக்கின்றது. அப்படின்னா அந்த அம்பலவாணர் வடிவமும் உங்கள் வீட்டுக்கு வந்தவர் அவர் ஆணைப்படித்தான் இருக்கின்றார். அதில் எத்தனை எழுத்துக்கள் இருக்கின்றதோ அதற்கான மந்திரங்கள் தான், அதற்கான எழுத்துக்கள் தான் உங்களுக்கானது என்பதை நாம் நினைவில் வைத்துக்கொண்டு அம்பலவாணரை நாம் வழிபட ஆரம்பிக்க வேண்டும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான குறிப்பு என்னன்னா, மேலே இருக்கிற எழுத்துக்கள் எத்தனைலாம் நாம் எண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. மேலே இருக்கிற அந்த அக்னி குஞ்சுகள் என்று சொல்லப்படுவது தான் நமக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த எழுத்துக்கள். இப்போ அதை பாருங்க. ஆங்காரம் அற்றார் அறிவர் அணி அம்பலத்தான் ஆடலிது பெற்றார் பிறப்பற்றார் பே. இதை உணர்ந்து ரசித்து அனுபவித்து பார்ப்பவர்கள்தான் பிறப்பில் இருந்து நீங்கக்கூடியவர்கள் அப்படிங்கிற குறிப்பை நமக்கு சொல்லி அருள் செய்கின்றார். அப்போ பிறப்பு அற வேண்டும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா என்ன செய்ய வேண்டும் என்றால், வெறுப்பு விருப்பு அற்ற ஒரு நிலைக்கு சென்று யான் எனது என்ற அந்த ஆங்காரத்தை விட்டு எல்லாமே பெருமானின் கருணை என்ற ஒரு நிலைப்பாடோடு நாம் அந்த திருவாசியோடு சேர்த்த அம்பலவாணரை ரசிக்க ஆரம்பித்தோம் என்றால் அந்த வடிவத்தின் உண்மையான பொருள் என்ன என்பதை நாம் ரசித்து அதில் லயிக்க ஆரம்பித்தோம் என்றால் அன்றில் இருந்து நமக்கு பிறப்பை அறுப்பதற்கு பெருமான் எல்லா வழிகளையும் செய்வார் என்பது திண்ணம். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு பாடல்தான் இன்றைய சிந்தனைக்கு நமக்கு கொடுத்து அருள் செய்திருக்கின்றார். மீண்டும் அடுத்த பாடலோடு உங்களை விரைவில் சந்திக்கின்றேன். அதுவரை விடைபெற்றுக் கொள்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம். Hi there, it's me again, your Lavanya. I'm here with the next song in Unmai vilakkam. We have already discussed two very interesting and very important verses, which is on the mantra Namasivaya or Sivaya Nama. Now, when we are going for a diksha, which is basically initiation in this the path of Saivam, we should be initiated. That is mandatory. So, in order to get the initiation, they will give us a mantra. That will be our starting stage mantra. Later, they will give a second level mantra, then the third level mantra, and so on and so forth. Now, when you look at this, when the first level mantra is given, either it will be Namasivaya or Om Namasivaya. The second level mantra can be Om Sivaya Nama or Sivaya Nama. Usually these are the ones. So now we may have a question. Okay, Guru, you told me about Namasivaya, Sivaya Nama, all these, and you told me how to visualize the cosmic dance position. Now can you explain what is this? There is something called as Thiruvasi. This is another technical term. When you go to any temples, usually what we see is we see the idol, we see the deity, and behind the deity we will be seeing something like a halo effect. The halo will be given in a metal form. This halo effect that we are seeing is called as Thiruvasi. Now when we see this Thiruvasi, what do you mean by this Thiruvasi? That is the question that is put forth, and the Guru is trying to explain that for us in verse number 34. Let's look at the verse. ஓங்காரமே நல் திருவாசி உற்று அதனில் நீங்கா எழுத்தே நிறை சுடராம் ஆங்காரம் அற்றார் அறிவர் அணி அம்பலத்தான் ஆடல் இது பெற்றார்
பிறப்பு அற்றார் பின். Simply it means the halo that we see behind the cosmic dancer is the Omkara. Om consists of few letters or few syllables, which is A, U, So when we say that is basically Om, and this Om kindles the Nada Tattva within us. It is called as the sound effect. The Nada means sound that is taken and it is going to come out of our body and it is going to resonate with this universe. So in order to make our body resonating with the universe, we need to consistently chant the Omkara mantra. So the Om is basically at one level which is taken in a very important level. So that is the reason we call it as Om Sivaya Nama or Om Nama Sivaya. Now this Om is nothing but the halo that you see behind the cosmic dancer. So that is number one. The second one is when you see the halo, there are a lot of fire, the fire balls there. What are those all about? Those are the letters. So when you look at letters, like for example A, B, C, D are the letters in English. Similar to that, in Tamil we have A, A, E, E, U, U, all those. Now these are taken as letters, and the letters are denoted in the form of, when we talk about the halo, we see all the fireballs, and those are the fireballs which we see, which we need to see as the letters, and these letters are permanent. They are never going to go away as long as someone is making a noise, someone is making a sound. Those are the letters. If you look at Tamil, we can actually do a lot of expressions with the words itself. It's like ah, e, oo, oo. So if you look at it, the letters are the natural expressions. You don't need to put in any constant effort to it. When we are disgusted about, we say E. That is nothing but one another letter. When we are excited, we say oh. That is one another letter. When we are looking at something with an admiration, we say I. That is also one of the letter. So the natural form is what we call it as letters, and that makes our conversation, that makes our communication more easier. So when you look at it, the letters which is permanent, which is going to be there without much of an effort, which any living being can make without creating a lot of effort, is what the letter stands for, and that is what we call it as the fireballs on top of the halo, which is called as Tiruvasi. This is what Guru is trying to explain. Now let's not get into the discussion of what letter is it. Is it Sanskrit? Is it English? It's Tamil. Obviously we are not talking about any particular language over there. These are mantra related letters, and those mantra related letters are kept secret, and according to our maturity level, spiritual maturity level, God himself will make us realize what are those letters. With our limited consciousness, with our limited mind, with our prejudice mindset, let's not start talking about or start arguing about whether it is Sanskrit or whether it is Tamil or whether it is English. Then we will just stay at the logical level. We will not go beyond that to realize who is God all about and who am I. So our objective is to go beyond that. So let's not get into those arguments. The next point is, the Guru makes it very, very clear. You look at this. Angaram atrar arivar ani ambalattan aadalidu petrar pirappatrar pin. Those of us who have gone beyond the words like I, mine and all these, which means they have moved on from a moved on to a selfless attitude, and they are not anymore any selfish. So when you talk about those kind of people, and we have left out the ignorance, which is Arnavam, when we have left out this ignorance, of course it cannot be completely wiped out. So there will be certain percentage which will still remain. And now when we are moving away from that,
that is the time we will start realizing the concept of Ambalavannar, which is basically the cosmic dancer in the form of either Om Namah Shivaya or Namah Shivaya or Om Shivaya Namah or Shivaya Namah. Once we start realizing that, that is the place we will get into a situation there is no rebirth for us. So what is the solution that we need to get for no rebirth, and we are always in a self-realized state, and especially when we are totally surrendering ourselves, we need to realize the cosmic dancer position and the real meaning of cosmic dancer. Today we know it theoretically. Now we need to start realizing this practically in order to get the full benefit. I'll come back again with the next song. Until then, bye-bye.